மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா கல்லணை, புதூர், அச்சங்குளம், டி புதூர், நெடுங்குளம் ஒரு 5-6 கிராமத்துல ஒரு 5500 குடும்பம் வசிக்கிற கிராமத்துல இருந்து வர்றங்கய்யா. ஒரு எங்க ஊர்ல சுத்தி மாத்திரம் ஒரு 15 கல்குவாரி, ஒரு 8 கிரசரு, ஒரு 3 தார் பிளான்ட் இருக்கு. நாங்க ஒரு 160 நாளா போராடிக்கிட்டு இருக்கோம். ஒரு கடந்த 6-7 மாசமாவே போராடிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எந்த அரசு அதிகாரி, நாங்க முற்றுகை போராட்டம், கலெக்டரவே முற்றுகை போராட்டம் இருக்கோம், கவனஈர்ப்பு போராட்டம் இருக்கோம், ஆர்டி ஆபீஸ்ல போராட்டம் பண்ணிருக்கோம், திருமங்கலத்துல போராட்டம் பண்ணிருக்கோம், உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிருக்கோம். எந்த ஒரு கவனத்திற்குமே இந்த அரசு கொண்டு வரதில்ல. ஏன் எங்களை தட்டி கழிக்குது? நாங்க வாழ தகுதி இல்லாதவங்களா அந்த ஊர்ல, இந்த மதுரை மாவட்டத்துல. இதுக்கு காரணம் என்ன? கனிம வள வெட்டி எடுத்தாலும் உங்களுக்கு கனிம வள வெட்டி எடுத்தா எங்களுக்கு வந்துங்கய்யா எட்டத்துல வெட்டி எடுக்கலாம். எங்க ஊருக்கு அதுக்கு 1/4 கிலோமீட்டர் இருக்கு. பூராமே இந்த தார் பிளான்ட்னால நச்சு புகையினால ஊர் பேர் சொல்லுங்க. ஊரு கல்லணை, டி புதூர், அச்சங்குளம், நெடுங்குளம், இந்த ஊர்ல சுத்தி இருக்க எங்க கிராமம். எங்க கிராமத்துக்கு நிறைய பாதிப்பு வருது. எங்க கிராமம் மொத்தமே 450 ஏக்கர்ல 350 ஏக்கர் கல்குவாரி ஓனர்கள் வாங்கிட்டாங்க. ஒரு நிமிஷம், முறைகேடாக அவங்க பூராமே நடத்துறாங்க. 100 அடிக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு, ஐயா ஒரு நிமிஷம், 100 அடிக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க 350 அடி 400 அடி தோன்றாங்க. இத நாங்க கலெக்டர் கவனத்துக்கு கொண்டு போனோம், மினிஸ்டருக்கு கொண்டு போனோம், சிஎம் போய் போராடணும் நினைச்சா இல்ல. ஒரு நிமிஷம், சிஎம் இப்ப எங்க ஊருக்கு வந்தாரு. அதுக்கு நாங்க போராடுறோம். 150 போலீஸ் 350 போலீஸ குமிச்சு எல்லாருமே எங்களை தாக்குறாங்க. இதுக்கு என்னங்க அவங்க செஞ்சு கொடுப்பாங்க? இப்ப நீ வர ஏன்னா ஆர்பி உதயகுமார்னு ஒரு அமைச்சர் 10 வருஷம் இருந்தாருல அங்க உங்க தொகுதியில. இல்ல கோரிக்கை வச்சிருக்கீங்களானே? ஏற்கனவே வச்சீங்களா? சட்டமன்ற உறுப்பினர் ஆர்பி உதயகுமார் தானே அவர்கிட்ட கோரிக்கை? நிச்சயமா நாங்க யாரு நீங்க தான் சொல்லுங்க. கோத்தளபதியோட குவாரி, திமுக சட்டமன்ற உறுப்பினர் கோத்தளபதியோட குவாரி. நான் என்ன கேக்குறேன்? கோத்தளபதியோட குவாரி கோத்தளபதியோட குவாரி 150 கோடி முறைகேடு, 150 கோடி முறைகேடு. இல்ல இல்ல, நீங்க அதான் குற்றச்சாட்டு வைங்க. குற்றச்சாட்டு இல்ல இல்ல அது கூறிய நான் என்னன்னா ஆளுங்கட்சி அதுக்கு சாதகம், கலெக்டர் சாதகம். இல்ல இல்ல இல்ல, நான் ஆர்பி உதயகுமார் அவை முன்னாள் அமைச்சர் தலைமையில இல்ல இல்ல நாங்கெல்லாம் போராட்டம் பண்ணோம். எல்லாரும் போராட்டம் பண்ணோம். அவருடைய கேள்விக்கு 3 பேருமே ஆக்கப்பூர்வமா சொல்லலாம். ஆக்கப்பூர்வமா என்ன அதான் நான் சொல்றேன். ஏன் கேட்டேன்? அவங்க பேசிட்டு உங்களுக்கு அவர்கிட்ட கேள்விதான் நான் கேட்டேன். ஏற்கனவே வச்சீங்களானே அப்படின்ற அந்த கேள்விதான் நம்ம வச்சது. அதுக்கு முன்னாடி அவர் செஞ்சாரா இல்லையா அப்படின்னு, சட்டமன்ற உறுப்பினரா அவர் இருந்தார் அப்படின்றதுனால நம்ம நிச்சயமா நீங்க இந்த கோரிக்கை நிச்சயமா அது பரிசீலனை செய்யப்பட்டு நீங்க கேட்ட கோரிக்கை நிச்சயமா நிறைவேறும். அதுக்கு உத்தரவாதம் தர்றோம் அப்படின்னு சொல்றேன். நான் சொல்லட்டா? நான் சொல்லிடுறேன். சரி, ஓகே. அதிமுக நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிடுறேன். நாம் தமிழர் ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்லிடுறேன். அந்த குவாரி சட்டமன்ற உறுப்பினர், வடக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதியோட குவாரி. அந்த இடம் அவருடைய உறவினர் பெயர்ல இருக்கிறது. இல்ல நாங்க இல்ல, நான் சொல்லிடுறேன். இல்ல இல்ல, இந்த குவாரி இப்ப அவர் கேட்ட கேள்வி அதுதானே? அவர் கேட்ட கேள்வி அதுதானங்க? அவர் கேள்விக்கு தானே பதில். ஆர்பி உதயகுமார் முன்னாள் அமைச்சர் தலைமையில நாங்க எல்லாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணி கைது செய்யப்பட்டு ஒரு மண்டபத்தில் வைக்கப்பட்டு ராத்திரி பூரா வெயிட் பண்ணி கலெக்டர் கையெழுத்தே போட மாட்டேன்ட்டாரு, கோரிய மூடுவோம்ட்டு. ரொம்ப நேரம் சமரசம் பேசி அனுப்புனாங்க. சமீபத்தில் மக்கள் எல்லாம் போய் மறிச்சாங்க. விமான நிலையத்தில் முதலமைச்சர் சந்திக்க முயற்சி பண்ணாங்க. ஆளுங்கட்சி தடுக்குது. ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கோரி ஆளுங்கட்சி தடுக்குது. அதாவது அவருடைய கேள்விக்கு சட்டப்பூர்வமா அனுமதி பெற்று அதுல மாற்று கருத்து இல்ல, சட்டப்பூர்வமா இயங்கணும் அப்படிங்கறதா. சட்டப்பூர்வமா இயங்கணும்ன்றதா எங்களுடைய எல்லாருடைய நிலைப்பாடுமே. அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சட்டபூர்வமா இல்ல. நாம் தமிழர் ஓகே. 2 பேரும் பதில் சொல்லிட்டீங்க. ஓகே. நான் எதுவுமே குறுக்கீடு செய்யல. ஏன்னா நீங்க பேசிக்கிறீங்க அப்படிங்கறதுனால நீங்க சொல்லுங்க. அந்த கல்குவாரி சம்பந்தமா நீங்க ஏதாவது போராட்டம் நடத்திருக்கீங்களா? அவங்களுக்கே தெரியும். தொடர் போராட்டம் நாம் தமிழர் கட்சி எடுத்துட்டு இருக்கு. சட்டத்தை அனுமதிக்கப்பட்ட அளவை விட நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதை நான் உண்மையிலே ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம். கனிம வள வெட்டி எடுத்தா அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு நிலத்தடி நீர் மதுரையில இல்ல அப்படின்னு சொல்றீங்களே, அதே மாதிரி மதுரையோட புறநகர் பகுதி ஃபுல்லா அது அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது? எல்லாருக்கும் பிரச்சனை தாங்க. அவங்க
அவங்க போராடுறது அவங்க தனிப்பட்ட குடும்பத்துக்காக இல்ல, ஒட்டுமொத்த மதுரை வாழ் கிராம போராடக்கூடாது எங்கேயுமே சொல்லவே இல்லையே. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிது எப்படி நான் பொறுப்பாக முடியும்? நீங்க அதனால கனிமவள கொள்ளை உங்களுக்கு என்ன அப்படின்றது பிரச்சனை ஏற்படுகிறது அது தொடர்ந்து அந்த மக்கள் போராடிட்டு இருக்காங்க. சமீபத்துல தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த பகுதிக்கு வந்தபோது கூட இவங்க எல்லாரும் அவர்களை சந்திக்க முற்பட்டாங்க. அதை உண்மையிலேயே காவல்துறை நண்பர்கள் தடுத்து நிறுத்தியிருக்காங்க. தொடர் போராட்டம் இது குறித்து நாம் தமிழர் கட்சி களத்துல தொடர்ந்து அவர்களோட ஆதரவு கொடுத்துட்டே இருக்கு. அது மட்டும் இல்ல, அது மட்டும் தான் திருமங்கலத்தோட பிரச்சனை கிடையாது. திருமங்கலம் பாண்டிய நகர் பகுதியில சட்டத்திற்கு முரணா கழிவுநீர் சுத்திகரிப்பு ஆலயம் ஒன்று செயல்பட்டு இருக்கு. இதனால அந்த பாண்டிய நகர் பகுதியில் இருக்க மக்கள் நாம் தமிழர் கட்சி சார்பா தொடர்ந்து போராட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க நிலத்தடி நீர், நில மாசுபாடு, நீர் மாசுபாடு, காற்று மாசுபாடு, தொற்று நோய் பரவக்கூடிய அபாயம், கேன்சர் மாதிரியான கொடிய நோய் வரக்கூடிய அபாயம் இருக்கு. இந்த கழிவுநீர் சுத்திகரிக்கும் நிலையத்தை அகற்றுங்க தொடர்ந்து கோரிக்கை மனு மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கொடுத்திருக்கோம். அரசு கவனத்திற்கும் அதை கொண்டு சென்றிருக்கோம். நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரே ஒரு திட்டத்துக்காக மட்டும் இல்ல, மதுரை முழுவதும் அந்தந்த பகுதி சார்ந்த இயற்கை சார்ந்த வளத்துக்கோ, நிலம் சார்ந்த வளத்துக்கோ, கேடோ இல்ல மக்கள் நலன் சார்ந்த விஷயத்துக்கு எதிராக ஒரு சட்டமோ ஒரு ஏதோ ஒன்று ஏற்படும் போது நாம் தமிழர் கட்சி தான் முதல்ல சட்டத்திலேயே களத்திலேயே நின்று சட்ட போராட்டமா இருந்தாலும் கள போராட்டமா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி தான் முன்னிலையில இருக்கு. ஓகே, நன்றி.